தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் மாஸ்டர் நிரு. மறுபடியும் ஒரு வீடியோல சந்திக்கிறல மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் நடக்க போகிற காப்போத சாதாரண பரீட்சையோட ஐசிடி, அதாவது ஐசிடி பாடத்துல எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களை பற்றி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். சரியா? ஓகே. ஐசிடி பாடத்தோட செகண்ட் பார்ட் தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியல் அதானே. செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னு சொன்னா வினாத்தாளோட அமைப்பு எப்படி இருக்கும்னு சொன்னா, முதலாவது வினா கட்டாய வினாவாக இருக்கும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா 6 வினாக்கள் அதுக்கு கீழே தரப்படும். மொத்தமாக 7 வினாக்கள் வரும். 7 வினாக்கள்ல முதலாம் வினாவோட சேர்த்து நீங்கள் 5 வினாக்களுக்கு விடை எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். சரியா? ஓகே. அப்ப நான் இந்த 7 வினாக்களும் செகண்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய 7 வினாக்களுமே எந்தெந்த பாட அளவுகளை மெயின் பண்ணி வரும் என்ற விஷயங்களை நான் இப்ப இந்த வீடியோல சொல்ல போறோம். சரியா? ஓகே, வீடியோக்கு போகலாம். ஒருவேளை இந்த சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் தொடர்ச்சியா போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? நான் தொடர்ச்சியாக நிறைய கல்வி நடவடிக்கை தொடர்பான OL, AL மட்டும்படி சிறு வகுப்பு தொடர்பான நிறைய விஷயங்கள் என்னோட சேனல்ல தொடர்ச்சியா நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா? சரி, வீடியோக்கு போலாம். சரி, முதலாவது வினா கட்டாய வினா அப்படின்னு சொன்னேன். இந்த கட்டாய வினாக்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன கட்டாய வினாக்க வரலாம் அப்படின்னு சொன்னா, கணினியின் உள்ளீட்டு சாதனங்கள், கணினியின் துறைகள், அந்த போர்ட்ஸ், அதே மாதிரி கேட் தர்க்க வாயில்கள், ஒரு சார்ட் செய்நிரல் எழுதுதல், அதே மாதிரி MS வேர்ட் சொல்முறை வழிப்படுத்தல், இந்த பகுதிகள் எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா அந்த முதலாவது கட்டாய வினா இருக்கும். சரி, அப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா கணினியின் துறைகள், அதாவது போர்ட்ஸ்ல ஏதாச்சும் கொஞ்சம் படங்கள் போட்டு அதுல பற்றி கேள்வி வரும். அதாவது உள்ளூட்டு சாதனங்கள் தொடர்பாக அதுல ஏதாச்சும் உள்ளூட்டு சாதனங்கள்ல படங்களை போட்டு கேள்வி வரலாம். அதே மாதிரி கேட்ஸ்ல ஒரு சின்ன கேள்வி. அதே மாதிரி MS வேர்ட்ல அந்த பாரோட ஐக்கன்ஸை போட்டு அதுல இருந்து சில கேள்விகள் எப்படி போட்டு அதை மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இந்த முதலாவது கட்டாய வினா இருக்கும். சரியா? 2வது வினா பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இலத்திரனியல் விரிதாள், அதாவது MS எக்ஸல் பாடத்துல இருந்து ஒரு வினா வரும். அது கட்டாயமாக ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய ஒரு வினாதான். ஐசிடி பாடத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய பேப்பர் அந்த முதல் மாத்த மாட்டினோம், எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ கொடுக்கப்பட்ட சில பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அதை தாராளமாக நாங்கள் நம்பி படிக்கலாம். சரியா? இப்ப பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா MS எக்ஸல்ல இருந்து 2வது வினா இருக்கும். 3வதாக தரவுத்தளம், டேட்டா பேஸ் என்ற பாடத்துல இருந்து ஒரு வினா வரும். சரியா? தரவுத்தளம் பகுதியில இருந்து ஒரு பெரிய வினா வந்திருக்கு. அதற்கு பிறகு 4வதாக HTML இணையதளங்களை வடிவமைத்தல், எளிய இணையதளங்களை வடிவமைத்தல் தொடர்பாக HTML பாடம் ஒன்று இருக்குது. அந்த HTML பாடத்துக்கான தரவுகள் அந்த HTML இருந்து ஒரு வினா, ஒரு பெரிய வினா வரப்போது 4வது வினாவாக இருக்கலாம். 5வது வினா பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரீசெண்டா இப்ப 2022-23 ஆண்டுகள்ல இருந்து பாத்தீங்கன்னா சொல்முறை வழிப்படுத்தல், அதாவது MS வேர்டும் ஒரு பெரிய கேள்வியாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னர் 2020 ஆண்டுக்கு முன்னம் அந்த பேப்பர்கள்ல பாத்தீங்கன்னா 2016 தொடக்கம் 2021 வரையான காலப்பகுதிகளில் MS வேர்ட் ஒரு பெரிய கேள்வியா போட இல்லை. ஆனா இப்ப ரீசெண்டா வார 2-3 வருஷ பேப்பர்கள்ல MS வேர்டையும் ஒரு பெரிய வினாவாக போட்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, சில நேரங்கள்ல இப்ப ஐசிடி துறையில போகும்போது MS வேர்ட் ஒரு முக்கியமான ஒரு பகுதி, MS ஆபீசருக்குள்ள MS வேர்ட் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி என்றதால அது ஒரு பெரிய வினாவா கொண்டு இருக்கிறாங்க. சோ அதனால MS வேர்ட் தொடர்பாக ஒரு பெரிய கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடந்த வருஷமும் வந்திருக்கு, அதனால இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 6வது வினா பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு செய்நிரல்களை எழுதுதல், அந்த ஃப்ளோ சார்ட். இந்த ஃப்ளோ சார்ட் ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷம் பாஸ் பேப்பர்லயும் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வினா இருக்கும். ஸோ ஃப்ளோ சார்ட்ல இருந்து ஒரு கேள்வி வரும். 7வதாக ஒரு கேள்வி தகவல் விருத்தி செயல்முறை அல்லது இணையமும் மின்னஞ்சலும் கலந்ததாக ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த தகவல் விருத்தி செயல்முறையிலையும் இணையம் மின்னஞ்சல் கலந்ததாகவும், இணையத்தோட மின்னஞ்சல் தொடர்பான பயன்பாடுகள் பற்றி இரண்டுமே கலந்ததான ஒரு கேள்வி 7வது வினாவா வரலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். சரியா? இதுக்கு போலத்துக்கே பாத்தீங்கன்னு சொல்லினா உங்களுக்கு 2 கேள்வி சாய்ஸ் விடலாம். நீங்க அப்ப 2 கேள்வி சாய்ஸ் விட்டா 4 கேள்வி நீங்க செய்ய வேண்டி இருக்கும். கட்டாய வினாவை தவிர்த்து 4 கேள்வி செய்ய வேண்டியிருக்கும். இந்த 4 கேள்விகளையும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஃப்ளோ சார்ட் ஒவ்வொரு முறையுமே வந்து கொண்டிருக்குது, HTML நெடுகளுமே வந்து கொண்டிருக்குது.
எக்ஸல் நெடுகளுமே வந்துட்டு இருக்கு, டேட்டா பேஸ் நெடுகளுமே வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த 4 பாடங்களும் தெளிவாக செய்ய முடியுமா இருந்தா நீங்க தாராளமா இந்த 4 பாடங்களையுமே நம்பி படிச்சுட்டு போகலாம். மற்ற பாடங்கள் சில நேரத்துல ஒரு நேரம் வரலாம், வராம விடலாம், அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா வளமையா இந்த 4 பாடங்களும் ஒவ்வொரு வருஷமும் வளமையா வருபவை. என்னென்ன? எம்எஸ் எக்ஸல் இலத்திரனியல் விரிதாள், அதே மாதிரி வந்து HTML இணையதளங்களை வடிவமைத்தல், அதுக்கு பிறகு ஃப்ளோ சார்ட், சரியா, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான செயலர்களை எழுதுதல், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா டேட்டாபேஸ் தரவுத்தளம். இந்த 4 பாடங்களும் வந்து ஒவ்வொரு வருஷமும் வருகுது. நீங்க 4 கேள்வி தான் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லும் போது மெயினாக இந்த 4 பாடங்களையும் கிளியர் பண்ணினாலே உங்களுக்கு அந்த 4 கேள்வி எடுக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். சரியா? மேலதிகமாக தான் மற்ற 2 கேள்வி நாங்கள் சாய்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ மறக்காம சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஒருக்கா பார்த்து படிச்சுட்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து பரீட்சைக்கு இலகுவாக இருக்கும். சரியா? ஓகே, இந்த சேனல்ல நான் போடக்கூடிய அப்டேட்ஸுகள் உங்களுக்கு ஓகே பிரியோசனமா இருக்குதா? நான் வந்து வேற என்ன விடயங்களை வந்து மேலதிகமாக என்னோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ண வேணும், எப்படிப்பட்ட விஷயங்களை நான் மேலதிகமா செய்ய வேணும்னு சொல்லி நீங்கள் எவ்வளவுக்கு எனக்கு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நானும் வந்து தொழிற்பட முடியும். இது வரைக்கும் இந்த சேனலை நான் தொடங்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நாளைக்கே வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. மாணவர்களோட நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3.5K சப்ஸ்கிரைபருக்கு மேல வந்து ஒரு கிழமைக்குள்ளேயே வந்திருக்கிறாங்க. மிக மிக மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ச்சியாக உங்களோட சப்போர்ட்டுகள் எனக்கு தாங்க. நீங்க எவ்வளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நானும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோக்களை வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஓகேயா? சரி, மறுபடியும் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.